நாம வேண்டான்னு சொல்லி வீசுற ஒரு பொருள், அது எவ்வளோ பெரிய மாற்றத்த உண்டாக்குது அப்படின்னு பாருங்க. என்கிட்ட தட்டப்பயிறு ரொம்ப நாளா வேஸ்ட்டா போயிருந்தது. உள்ள ஒரு கொஞ்சம் கூட பருப்பு அப்படிங்கிறதே இல்ல. எல்லாமே பூச்சி அரிச்சு வெறும் தொப்ப தான் இருந்தது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க அப்படியே தூக்கி வீசிட்டோம். இந்த மண்ணும் நல்ல மண்ணெல்லாம் கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனதுனால மண்ணு ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த வீசினதுல மழை பேஞ்சதுல தண்ணி போய் அவ்வளோ நல்லா செடி நல்லா புதர் மாதிரி இப்படி வந்திருக்கு. இது வீசின இடம் பூரா செடி தான் முளைச்சிருந்துச்சு. அதில இன்னைக்கு பூ விட்டு தட்டைக்காய் காய்ச்சிருக்கிறத பார்க்கும்போது, அப்பா நம்ம விதை போட்டு விவசாயம் பண்ணியிருந்தா கூட இப்படி வந்திருக்காது போல. ஆனா நம்ம வேண்டான்னு போட்டதில அவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ தண்ணி போற இடத்துல இந்த பாவ விதையுமே அப்படியே நட்டெல்லாம் வைக்கல. அப்படியே சும்மா வீசி தான் விட்டுருந்தேன். பட் அதுலேயுமே இன்னைக்கு காய்கள் காய்ச்சி பிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் அந்த தட்டைப்பயிர் இவ்வளோ நல்லா வளர்ந்து வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன்னா அதில எதுவுமே இல்லாம இருந்தது. இன்னைக்கு இதுக்கு அவ்வளோ செடி ஆகி இதில இவ்வளோ தட்டைப்பயிர் பறிக்கிற அளவு இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு.